வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. ஏய், மரியாதையா சொல்லு, எதுக்கு பொய் சொல்லி விஜய் இப்ப இங்க வர வச்ச? அவங்களே முறைக்கிற என்ன பாரு, எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சாகணும். சொல்லு, எதுக்காக வெண்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க வர வச்ச? மாப்பிள்ள தம்பி, அவ ஒன்னும் உங்களை வர வைக்கல, நான் தான் உங்களை வர வச்சேன். இன்ஸ்பெக்டர் சார், மாப்பிளைய பாக்குறதுக்கு கண்டவளையும் அனுமதிப்பீங்க? ஹலோ, கண்டவனி யாரு சொல்றீங்க? ஒன்னதான் சொல்றேன்னு புரிஞ்சிடுச்சுல, அத்தோட நிப்பாட்டிக்கோ. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது. இன்ஸ்பெக்டர், நான் எங்க விட்டேன்? மாப்பிள்ள தம்பிய பார்க்க கண்டவளையும் அனுமதிப்பீங்க, ஆனா கட்டின பொண்டாட்டி பார்க்க நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. அதான் என்ன ஆனாலும் ஆகட்டும்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மாப்பிள்ளைய இங்க கூட்டிட்டு வர வச்சேன். பெரியம்மா, அதுக்காக வெண்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்க வர வைப்பீங்களா என்ன? நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க சொன்ன பொய்யால வெண்பாக்கு மட்டும் உடம்பு முடியாம போச்சு. நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, அதெல்லாம் எதுவுமே ஆகாது புள்ள. வடபழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டு தான் அப்படிலாம் சொன்னேன் நானு. என்ன ரெண்டு பேரும் டிராமா பண்றீங்களா? இப்ப வந்து என்ன பாக்கலனா இந்த பூமி சுத்தமா போயிடுமா என்ன? ரொம்ப எல்லை மீறி போய்கிட்டு இருக்கீங்க. என் பொறுமையை சோதிக்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ, நாங்கெல்லாம் யாருமே எல்லை மீறி போகல. இதோ உங்க அக்கா தான் எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க. இங்க பாரு மல்லி, உன் புருஷனை பாக்கணும்னு நீ துடிச்சியே, அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும் அப்படியே தவிச்சியே. இதோ உன் முன்னாடியே நிக்கிறாரு, ஒண்ணுமே சொல்லாம அப்படியே எங்கிட்ட நியாயம் பேசிட்டு நிக்கிற. அவர்கிட்ட நீ என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சியோ ஒண்ணு விடாம சொல்லு பிள்ளை. என்ன சொல்ல போற? நீங்க ஸ்டேஷன் போனதும் உங்க அக்கா என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்ல போறியா? சாப்பாடு எதுவும் கொடுக்காம அப்படியே பட்டினி போட்டாங்கன்னு சொல்ல போறியா? என்ன சொல்ல போற சொல்லு. என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு என்னைக்குங்க நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்? அவங்க உங்களை கொடுமைப்படுத்துறாங்கங்கறதே தெரியாம இப்படி அப்பாவியா நிக்கிறீங்களே, அது தாங்க கொடுமையா இருக்கு. உங்க கம்பெனில நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவங்க தான். நீங்க இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருக்கீங்களே, கேஸ் எதிரா முடிஞ்சா ஜெயிலுக்கு போற நிலைமையில வந்து நிக்கிறீங்களே, அதுக்கு காரணமும் இவங்க தான். இத சொல்றதுக்கு தான் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி என் உயிரே போற மாதிரி என்ன தவிக்க விட்டு இங்க வர வச்சியா? ஏங்க, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க ரொம்ப சாதாரணமா இதுக்கா வர வச்சேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நீ சொன்ன பொய்க்கெல்லாம் உன்னை கொலை பண்ணாம சாதாரணமா நின்னு கேட்டுட்டு இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. யாரு பொய் சொல்றா? நீங்க சொல்றதுதான் பொய். உங்க பாசம் பொய், அவர் மேல நீங்க அக்கறையா இருக்கிறது பொய். ஏன் நீங்களே பொய் தான். அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான். நீங்க மட்டும்தான். அது மட்டும்தான் உண்மை. ஏய், என்னடி என்னடி சொன்ன? எப்ப பார்த்தாலும் உனக்கு நான் தான் கிடைச்சல. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு என் முன்னாடியே நீ கை நீட்டி அடிப்ப? வாயை மூடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ராசி கெட்டவன் நீ தாண்டி காரணம். அத நான் சொல்லி என் தம்பிக்கு தெரிய வேண்டியது கிடையாது. நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீ என்ன சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிற. இந்த பொண்ணு உன்னதானே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா, அவளை கூட கவனிச்சுக்க உனக்கு துப்பு இல்ல? சொல்லட்டுமா இதெல்லாம் நான் அவன்கிட்ட? விஜய் வீட்ல இல்லைன்ன உடனே ஒரு நிமிஷம் கூட வீட்ல இல்லாம நல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்டு பொய் சொல்லி இவனையும் இங்க வர வச்சு இப்ப ஏன் மேல பழி போடுறல்ல? இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி ஃபேக்கா விஷயத்தை சொல்லி எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா இவரை நிரந்தரமா உள்ள வைக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை, உங்களையும் சேர்த்துதான். சார் அப்படிலாம் எதுவும் பண்றாதீங்க சார். பாத்தியா விஜய், நான் ஒரு பக்கம் உன்னை வெளியில கொண்டு வர நாயா பாடுபட்டு இருக்கேன். இவன் என்னடானா ஈஸியா முடிய வேண்டிய பிரச்சனையை சிக்கலாக்கிட்டே போறா. ஏய், பாத்தியா எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? விஜய்,
இவ பிளான் என்னன்னு இப்ப உனக்கு புரியுதா? உன்னை நிரந்தரமா உள்ளே உட்கார வச்சுட்டு என்னையும் காலி பண்ணிட்டு சொத்தெல்லாம் அபகரிக்கிற திட்டத்தோட தான் இவ இருக்கா. ஏய், என்ன பேசுற? அது நான் போட்ட பிளானா? இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்த வாய் அழுகி போயிடும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கு எல்லாம் நல்ல சாவே வராது. ஆமா ஆமா, சாபம் விட்டுட்டா பெரிய கண்டகி இவ. நீ ஒன்னும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். இத பாரு, நிறுத்துங்க. கத்தி கத்தி இன்னும் என்ன கேவலப்படுத்தாதீங்க. யார பத்தி யாரும் சொல்ல வேணாம். எனக்கு எல்லார பத்தியும் நல்லா தெரியும். சார், நடந்த குழப்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் குழந்தை நல்லா தான் இருக்கா. நம்ம ஸ்டேஷனுக்கே போயிடுவோம் சார். ஓகே, வாங்க வாங்க. ஓகே சார். உங்க திட்டம்லாம் என்கிட்ட பலிக்காது. வா. டாடா டாடா வெண்பா? போகாதீங்க டாடா, உன் கூட போகாதீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லடா தங்கம், டாடா போய் ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நீ சமத்தா அத்தை கூட வீட்டுக்கு போ, சரியா? அக்கா, நல்லதோ கெட்டதோ இங்க வந்ததுக்கு வெண்பாவை பார்த்தது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. வெண்பாவை இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஜய், உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? நீ சாப்பிட்டியான்னு தெரிஞ்சுக்கதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பதான் வெண்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே கை காலெல்லாம் உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு விஜய். வீட்ல ஆரோக்கியமா ஓடி ஆடுற பிள்ளைய யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்களேன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வெண்பாவும் உன்னை பார்க்கணும்னு அழுதுட்டே இருந்தாளா? சரி, அப்படியே உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் உன் பொண்ணையும் கூட்டிட்டு வந்தேன். சரிக்கா, எது பேசியும் ஏதோ ஆக போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. நீ வெண்பாவை பத்திரமா பாத்துக்க, நான் வரேன். டாடா போகாதீங்க டாடா. இங்க வாடா குட்டி, அத்தை இருக்கேன்ல. வண்டியில இருங்க. டாடா டாடா டாடா. வெண்பா, டாடா வந்துருவாங்க, நான் சொல்றத கேளு சரியா? இங்க பாரு டாடா வெண்பா. டாடா டாடா. மல்லிமா பாருங்க மல்லிமா, டாடா நம்ம கூட வராம அவங்க கூட போயிட்டாங்க. கவலைப்படாத வெண்பா, நாளைக்கு டாடா வீட்டுக்கு வந்துருவாரு. ப்ராமிஸா? யார் தடுத்தாலும் சரி, நிச்சயமா வருவாரு. உண்மையா இருக்கிறவங்க பக்கம் தான் சாமி நிற்கும். நீங்க ஏன் மல்லியம்மா வீட்டுக்கே வரல? நீங்களும் இல்ல, டாடாவும் இல்ல, நான் மட்டும் இப்படி தனியா இருப்பேன். வாங்க மல்லியம்மா, வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ் மல்லியம்மா வாங்க. வெண்பா, நீ போய் கார்ல உட்காரு. மல்லிமா அத்தை மேல கோவமா இருக்கா, அத்தை சமாதானப்படுத்திட்டு உன் மல்லிமாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் சரியா? நீ போ. நிஜமா கூட்டிட்டு வருவீங்களா? அத்தை சொன்னா செய்வேன்ல. போ, கார்ல இரு. போ போ. என்னை பத்தி விஜய் கிட்ட சொல்ல போறேன்னு ஏடா கூடமா யோசிக்காத. அதெல்லாம் நடக்காது. நீயே சொன்னாலும் அத அவன் நம்ப போறதும் இல்ல, புரியுதா? இப்ப கூட பாரு, பக்காவா பிளான் பண்ணி விஜய தனியா வர வச்சு என்னை பத்தி போட்டு கொடுக்கலான்னு பார்த்த. ஆனா முடிஞ்சுதா? கடைசியில அவனே உன்னை அசிங்கமா 4 கேள்வியும் கேட்டுட்டு போயிட்டான். இவ்வளவுதான் உன் கெப்பாசிட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ குப்புறப்படுத்திக்கிட்டு விஜய் வெளியில வந்துருவான்னு கனவு வேணா காணலாம். கனவுல மட்டும்தான் அது நடக்கும். மத்தபடி அவன் நாளைக்கு ஜெயிலுக்கு தான் போக போறான். தேவையில்லாம அவனை காப்பாத்த மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு ஏமாந்து போகாத. டேமேஜ் உனக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும்.
அதனால புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஜெயிக்க போறது யாரு? நான் தான். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.